அதில் வந்து ஒருத்தர் தான் பொன்முடி. இவரோட பெடிகிரி அது, இவரோட ஜாதகம் அது. கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு. நேற்றைக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பின்னால் 2 பேர் நின்று சிரிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான புத்தி. நான் கேட்குறேன், பொது வெளியில் ஒரு மனிதன் இப்படி பேசுகிறான், அது 2 பேர் நின்று சிரிக்கிறான். முன்னாலே லேடிஸ் உட்காந்துருக்காங்க. அவர் இன்னமும் மந்திரியாக தொடர்றாரு. எல்லாரும் துணை பொதுச் செயலாளர். அது என்ன திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது ஐநா சபை தலைவர் பதவியா? அதில் நீங்கள் நீக்கினா என்ன, வச்சிருந்தா என்ன? அவர் செஞ்ச காரியத்துக்கு அது நீக்கினது ஒரு தண்டனையா? நீங்கள் நீக்கினாலும் நீக்காட்டியும் அது ஒன்றுமே கிடையாது. அது உங்கள் கட்சி பதவி சார். அதுக்கு என்ன பெரிய மரியாதை இருக்குது? உங்கள் கட்சியில் தான் அதுக்கு மரியாதை. திருவாளர் பொதுஜன மத்தியிலையோ அரசியலமைப்பு சாசனத்தின் முன்னாலேயோ சட்டத்தின் முன்னாலேயோ அதுக்கு என்ன மரியாதை? அவர் செஞ்ச காரியத்துக்கு அது ஒரு தண்டனையா? யாரு காதல பூ சுத்துறீங்க? எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை உங்க மந்திரி பண்ணியிருக்காரு. நீங்க இம்மிடியேட்டா மந்திரி பதவியிலேருந்து அவரை தூக்கி அடிச்சிருக்கணும். கட்சியிலேருந்து 1 மாசம் அல்லது 1 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். எதுவுமே செய்யாம துணை பொதுச் செயலாளர் பதவி நீங்க அப்படியே வாபஸ் வாங்கி, அது என்ன பதவி அது? அவர் செஞ்ச காரியத்துக்கு ப்ரப்போர்ஷனட்டான தண்டனையா அது? இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மேடம், கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் அமைதியா இருக்காங்க? இதே மற்ற மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. சிபிஎம் சொல்லியிருக்காங்க அவர் பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும்னு. சிபிஐயோ விசிகோ காங்கிரஸ் யாருமே வாய் திறக்கல. எனக்கு தெரிஞ்சு வாய் திறக்கல. ஏன் கட்டுண்டு கிடக்குறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தகைய தவறுகளால் தான் நீங்க பிஜேபி வளரும். இந்த மாதிரியான ஒரு நபரை இது தொடர்ச்சியா பண்றாரு அவர். உங்களுக்கு தெரியும், பேருந்துல போறத பெண்களை பார்த்து ஓசினாரு. அதே மாதிரியான திரௌபதி அம்மன் கோயில்ல வந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த கோயில் நிரந்தரமா மூடப்பட்டு கிட்டத்தட்ட பல மாதங்களா மூடப்பட்டிருக்கு. அதற்கு காரணம் இவர் தான், ஒரு தரப்பினருடன் சேர்ந்துக்கிட்டு பண்ணது. ஏற்கனவே அவர் மீது கட்சி தலைமைக்கு வருத்தங்களும் கோபங்களும் உண்டு. இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? முதலமைச்சர் அவர் தான் இதற்கு பதில் சொல்லணும்.